அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய, நீங்கள் தம்முடைய அதாவது அவருடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர் ஆக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, சகலவித நற்கிரியைகளிலும் சீர்பொருந்தினவர்களாக அவர் சித்தத்தை செய்து அல்லது செய்வதற்கு உங்களை சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. இந்த சீர்பொருந்தின இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இந்த வார்த்தைக்கு மூல பாஷையில் அர்த்தம் கட்டார் டிட்சோ அப்படின்னு அர்த்தங்க கிரேக்கத்துல. இந்த கட்டாட்டிட்சோ அப்படின்னா இதுக்கு 4 அர்த்தம் இருக்குது. நம்பர் 1, ஒரு மருத்துவர் உடைந்த எலும்பை இணைப்பது போல எங்கெல்லாம் உடைந்து போயிருக்கிறதோ உறவுகள், குடும்ப உறவுகளாகட்டும், ஆண்டவரோடு இருக்கிற உறவுகளாகட்டும், இந்த உறவுகளை நீங்கள் இணைத்து சீர்பொருந்த பண்ணுங்கள். அவர்கள் தான் அவர் சித்தத்தின்படி செய்கிறவர்கள். 2வது, மீனவன் தன் வலையை பழுது பார்ப்பது போல, வலையை பழுது பார்க்கலன்னா கிழிந்து போன பகுதி வழியா பிடிக்கிற மீன் எல்லாம் வெளியே போயிடும். ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரல, ஏன் அநேகர் வாழ்க்கையில பொத்தலான பையில போடுவது போல ஏன் இருக்குன்னா, வலையை நாம் பழுது பார்க்கல. கஷ்டப்பட்டு முழுதும் பிரயாசப்பட்டு பிடிக்கிற மீனெல்லாம் கிழிந்து போன வலையின் பகுதியாய் போய்விடுகிறது. அதனால ஓட்டை அடைக்கணும், அங்கதான் ஆசீர்வாதம் இருக்குது. 3வது, ஒரு கப்பல் கேப்டன் கப்பலை யாத்திரைக்கு ஆயத்தப்படுத்துவது போல, ஆயத்தப்பட சாதாரணமா இருக்க மாட்டான். கால சூழ்நிலையை பார்க்கணும், வெதர் செக் பண்ணணும், கப்பல் ஆட்களை செக் பண்ணணும், கப்பல் தளபாடுகளை செக் பண்ணணும், வெயிட்டை செக் பண்ணணும், சகலவற்றையும் பார்க்கணும். பார்த்து தான் கப்பலை ஓட்டாம ஆயத்தப்படணும். அதே போல உங்கள் யாத்திரையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வியாபாரத்தை நீங்கள் செலுத்த ஆயத்தப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு எல்லாத்தையும் செக் பண்ணணும். 4வது, ராணுவ வீரன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவது போல, ராணுவத்துக்கு போற ஒரு யுத்த புருஷன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவது போல திருச்சபை மக்கள் நீங்கள் ஆயத்தப்படணும், உங்களை பலப்படுத்திக்கிடணும். ஆகவே இந்த நாளிலே இந்த கட்டாட்டிச்சோ மறக்காதீங்க. ஆக உறவுகளை சீர்படுத்துங்க, வலைகளை பழுதுபடுத்துங்கள், கப்பல் யாத்திரைக்கு ஆயத்தப்படுங்கள், செக் பண்ணுங்க, யுத்தத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுங்கள். அவர் சித்தம் செய்யும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா.